இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 7000 மாங்கன்றுகளை அமைச்சு அந்த மாங்கன்றுகளுக்கு நடுவில் தான் இந்த கோட்டில் வந்து அமைச்சிருக்கிறோம். இதுதான் அந்த வட்டக்கோட்டில். இந்த வட்டக்கோட்டில்கள் எல்லாமே இந்த புல்லால் வேயப்பட்ட வட்டக்கோட்டில்கள். பாருங்க, இந்த மேங்கோ மென்ஷன்ல வச்ச மாமரங்கள் காய்க்க துவங்கியிருக்கு. பாருங்க, இந்த சின்னங்களும் விளையாடுறதுக்கு நிறைய நிறைய விடயங்கள் இங்கே இருக்கு. ஆமா யூடியூப் பார்க்குறேன் நீங்களே. அடுத்து இங்கே இருக்கிற முக்கியமான வசதி ஸ்விம்மிங் பூல். நீங்கள் தங்கோணம் என்று சொன்னால் இங்கே வந்து தங்கி கொள்ளக்கூடிய வசதிகள் வந்திருக்கு. இது வந்து இப்போ மேங்கோ மென்ஷனுக்கு புதுசாக வந்திருக்கிற ஒரு விடயம், இந்த மாட்டு வண்டில். வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, மேங்கோ மென்ஷன் ரெஸ்டாரண்ட்ஸில் நிற்கிறேன். இந்த இடம் எங்கே இருக்குண்டா, நீங்கள் அப்படியே கொடியாமன் தாண்டி வந்தீங்களா ஆசைப்பிள்ளை ஏத்தம் என்று சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த ஆசைப்பிள்ளை ஏத்தத்துக்கு பக்கத்து இடம் தான் இந்த மேங்கோ மென்ஷன் ரெஸ்டாரண்ட்ஸ். இந்த மேங்கோ மென்ஷன் ரெஸ்டாரண்ட்ஸ்ல என்னென்ன விசேடமா இருக்குன்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து நிற்கிறேன். இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து புகையிரத வீதி இருக்குது. இந்த புகையிரத வீதியோட சேர்ந்த இடமாகத்தான் இந்த மேங்கோ மென்ஷன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து காணப்படுது. போய் கொண்டிருக்கு பாருங்க. பாருங்க, இதுல முன்னுக்கு ஒரு மாடும் வண்டியில கொண்டு நிற்குது. இந்த மேங்கோ மென்ஷன் ஹோட்டலில் இப்போ புதுசாக செய்திருக்கணும் ஒரு மாட்டு வண்டில் உண்டு. உண்மையாக மாடு வண்டில் போல் வந்து இந்த தோட்டத்தை வந்து அமைச்சிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தத்துரூபமாக இந்த மாட்டு வண்டியை செய்திருக்கிறேன்னு சொல்லி நான் இப்போ உங்களை காட்டுறேன். உண்மையான மாடு வண்டி மாதிரி தான் இந்த மாட்டு வண்டியில் வந்து செய்திருக்கிறேன். இது வந்து இப்போ மேங்கோ மென்ஷனுக்கு புதுசாக வந்திருக்கிற ஒரு விடயம், இந்த மாட்டு வண்டில். இதை பார்க்கவே உண்மையான மாட்டு வண்டில் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இது வந்து தத்துருவமாக மாடு மாதிரி செய்திருக்கணும். அங்கால வண்டிலும் இருக்கு. பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த மண்டபம் இருக்குது. அதாவது வந்து மாம்பழ மாளிகையில் நீங்கள் தங்கோணம் என்று சொன்னால் இங்கே வந்து தங்கி கொள்ளக்கூடிய வசதிகள் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து ரூம் எடுத்து தங்க வேணுமெண்டா இந்த இடத்துல வந்து நீங்கள் தாராளமாக தங்கி கொள்ளக்கூடியதாக இந்த தங்குமிட வசதிகளையும் இவர்கள் வழங்கினோம். வேறு வேறு என்னென்ன வசதிகள் இங்கே இருக்குன்னு சொல்லி தான் இந்த காலில் நான் காட்டுறேன்னு பாருங்க.
குறைந்தும். இந்த மேங்கோ மென்ஷன் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான தங்குமிட வசதிகள் இருக்குது. பாருங்கள், இங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை பெற்றுக்கொண்டு நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இதுலேயும் இருக்குது. அடுத்தது மேற்பகுதிக்கு போனீங்கன்னு சொன்னால் மேற்பகுதியிலேயும் வந்து ரூம்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாம்பழ மாளிகையில் நீங்கள் மேல் பகுதிக்கு போகிறதுக்கு கண்ணாடி லிஃப்ட் இருக்கு. அடுத்து இங்கே இருக்கிற முக்கியமான வசதி ஸ்விம்மிங் பூல். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெக்க காலம். இந்த ஸ்விம்மிங் பூலில் தாராளமாக நீங்கள் குளிச்சுட்டு போகக்கூடிய வசதி இங்கே வந்து செய்திருக்கணும். இந்த ஸ்விம்மிங் பூலை சுற்றி அப்படியே மரங்கள் நிற்குது. அடுத்த இந்த மேங்கோ மென்ஷன்ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மண்டபம் ஒன்று இருக்கு. இது வந்து விசாலமான ஒரு மண்டபம். உங்களுக்கு தேவையான நிகழ்வுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது வந்து நீங்கள் ஒரு கல்யாண வீடோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றை செய்யணும்னா இந்த மண்டபத்தில் தாராளமாக செய்யலாம். இந்த மண்டபத்தை பொறுத்தளவில் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தோட்டத்தில் அமைக்கப்பட்ட ஒரு மண்டபம். ஆமாம் ஆமாம், யூடியூப் பார்க்குறேன். நீங்கள் வெளிநாட்டில் வந்து நிற்கிறீங்களா? இல்ல, நான் இங்க சரி சரி. 90 வருஷம். சரி சரி சரி. சரி சரி. பருத்துறையில இருக்கிற ஸ்டூடியோ தெரியும் தெரியும் தெரியும். கொண்டாடுறீங்களா? தெரியும். இல்லை, ஒரு பழமையான ஸ்டூடியோ. சரி சரி சரி. சரி சரி சரி. யார்கிட்ட பார்த்து? உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இதுல பாத்தீங்கன்னா இங்க குளிக்கிற இடம் இந்த மண்டபத்துக்கு முன்னுக்கு இருக்கு. நாள் நிகழ்வு அதுக்காக வந்திருக்கேன். நான் உள்ள போய் இந்த கோல் எப்படி இருக்கு அந்த காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்த இந்த மேங்கோ மென்ஷன்ல சிறுவர்களுக்கான விளையாட்டு பகுதி காணப்படுது. இதுதான் சிறுவர்களுக்கான இந்த விளையாடுற இடம். சின்னாக்களை இங்க கொண்டு வந்தீங்கன்னா அவர்கள் நல்ல சரக்குங்க சரக்குங்க பாப்பா. பாருங்க, சிறுவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக விளையாடினம். வந்து ஹாய். என்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்களா? பார்க்க வந்தேன். பார்க்க வந்தேன். இல்ல இல்ல, நான் சின்னங்களும் விளையாடுறதுக்கு நிறைய நிறைய விடயங்கள் இங்க இருக்கு. இங்க கொண்டு வந்தீங்கன்னா சந்தோஷமா இங்க விளையாடினோம். ஆனா இதுகளுக்கெல்லாம் கட்டணம் செலுத்தணும். அந்த பக்கத்தில் இருக்கிற சரக்கீசுகளோ ஊஞ்சல்களோ பயன்படுத்துறதுக்கு இந்த விதமான கட்டணம் தற்போது இல்லை.
இந்த மேங்கோ மேன்சனை பொறுத்தளவில் இங்கே 7000 மாங்கண்டுகள் இருக்காம். அந்த பேர்லயே நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு மேங்கோ மேன்சன், அதாவது வந்து மாமர தோப்பு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 7000 மாங்கண்டுகளை அமைச்சு அந்த மாங்கண்டுகளுக்கு நடுவில் தான் இந்த கோட்டில் வந்து அமைச்சிருக்கிறோம். மிகவும் ஒரு அட்டகாசமா இருக்கு. நீங்க வார ஆக்கள் எல்லாமே சிறப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் வந்து யாழ்ப்பாணத்துல வேறு எங்கேயுமே இல்லை. யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் முதலாவது நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஹோட்டல்னு சொன்னா இந்த மேங்கோ மேன்சன் தான். ஏனென்றா ஒரு இயற்கைக்கு அமைஞ்சிருக்குது. எனக்கு பிடிச்ச விஷயமே இயற்கை. அதிகளவானாக்கள் இயற்கையோடு சேர்ந்த அம்சங்களை வந்து விரும்புவார்கள். அந்த வகையில இந்த மேங்கோ மேன்சன் ஹோட்டலும் இயற்கையோடு இணைந்ததாக இந்த ஹோட்டலை அமைச்சிருக்கிறது வந்து ஒரு அட்டகாசமா இருக்கு. எவ்வளவு மாங்கண்டுகளை வச்சிருக்கணும்னு நீங்க பார்த்தாலே தெரியும். அப்படியே இந்த ஹோட்டலை சுத்தி மாங்கண்டுகள் தான். இதுக்கு எல்லாமே தண்ணி அடிச்சு கொண்டு இருக்கு பாருங்க. ஒவ்வொரு மாங்கட்டுக்கும் தொடர்ச்சியாகவே தண்ணி அடிச்சு கொண்டே இருக்கணும். இது வந்து சிறுவர்களுக்கான விளையாட்டு பகுதி. ஆனால் பெரியாக்களும் வந்து விளையாடலாம் பாருங்க. இதுல எல்லாம் ஊஞ்சல் எல்லாம் இருக்கு. இங்கெல்லாம் பெரியாக்கள் வந்து இந்த ஊஞ்சல் எல்லாம் ஆடி போகலாம். இங்கே சின்னாக்கள், இதுல வந்து பெரியாக்களும் இறையிடாது. சரக்கு சரக்குங்க சரக்கு. பாருங்க இந்த மேங்கோ மென்சன்ல வச்ச மாமரங்கள் காய்க்க துவங்கி இருக்கு பாருங்க. இந்த காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. ஆனா புடுங்கி கொண்டு போயிடாது, பார்க்கலாம், புடுங்கிடாது. பாருங்க இந்த மாமரங்கள் காய்களோட இருக்கு. இதுக்கு எல்லாம் காய் தான் இருக்கு, கொஞ்சம் கட்டி இருக்கலாம். மேங்கோ மென்சனை பொறுத்தளவில் சின்ன சின்ன வட்ட கொட்டில்கள் வந்து இங்கே இருக்கு. அதுக்கு போய் உங்களை காட்டுற அந்த வட்ட கொட்டில் எப்படி இருக்குண்டு. இதுதான் அந்த வட்டக்கொட்டில். இந்த வட்டக்கொட்டில்கள் எல்லாமே இந்த புல்லால் வேயப்பட்ட வட்டக்கொட்டில்கள். அப்படியே வட்டக்கொட்டில்கள் வந்து இங்கே இருக்கு. இங்கே நிகழ்வுகள் வந்து இங்கே நடக்குது. இங்கே தொடர்ச்சியாகவே நிகழ்வுகள் நடைபெற்ற ஒரு இடம் தான். இங்கே ஒரு பிறந்த தினம் நடக்குது. 2 நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கு. எல்லாம் மாமர சோலைக்கு தான் இந்த நிகழ்வுகளை வந்து செய்யணும். யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் வேறு எங்கேயுமே இப்படியான இடங்கள் வந்து இல்லை. அழகாக இங்கே தான் செய்து வச்சிருக்கணும்.
நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நிறைய கிடக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி இருக்குது. இப்போ நான் அந்த மாட்டு வண்டியில் ஏறி படம் எடுக்கலாம். பாருங்க, மாட்டு வண்டியில் நான் ஏறிட்டேன். இந்த மேங்கோ மென்சன் ரெஸ்டாரண்ட்ஸில் ஒரு சின்ன கலந்துரையாடல் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் ஒன்று காணப்படுது. பாருங்க, அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இதில் இருக்கிற இந்த கான்ஃபரன்ஸ் ஹால் ஒரு சின்ன ஒரு கூட்டங்களை நடத்துறதுக்கு இந்த கான்ஃபரன்ஸ் ஹால் பொருத்தமாக இருக்கும். பெருசாக ஏதாவது நடத்தணுமென்னா அங்கால பெரிய மண்டபம் கோல் இருந்து இருக்குது, அதில் வந்து நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைய காணொலியில் இந்த மாம்பழ மாளிகையை நான் உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன். உங்களுக்கும் ஏதாவது நீங்கள் தங்குமிடம் தேவை, இல்லாது உங்களோட பொழுதுபோக்குகளை வந்து அனுபவிக்கணும், இல்லாத ஏதாவது நிகழ்வுகள் ஏதாவது செய்ய வேணும், இல்லாட்டி உங்களோட சின்ன பிள்ளைகளை கூட்டி வந்து அவர்களை ஒரு மகிழ்விக்கணும் நினைச்சிங்கள்னு சொன்னால் மேங்கோ மென்சனை விட யாழ்ப்பாணத்தில் மின்சிய இடம் வந்து எதுவுமே இல்லை. நீங்கள் கூட்டி வந்து அவர்களை தாராளமாக இங்கே சின்ன பிள்ளைகளை வந்து இருந்தாலும் அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ்விக்கலாம். உங்களுக்கு தேவை என்று சொன்னால் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இதோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறோம். தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.